என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 30 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:28. பழைய உடன்படிக்கையின்படி உடலால் விபச்சாரம் செய்தால்தான் பாவம். புதிய உடன்படிக்கையின்படி அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி இச்சையோடு பார்ப்பதே பாவமாகிறது. கிறிஸ்துவை பொறுத்தவரையில் கொலை, விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை செய்யாவிட்டாலும் செய்ய வேண்டும் என்ற இச்சை இருதயத்தில் தோன்றினாலே அது பாவம் என்கிறார். கண்களின் இச்சையே விபச்சாரத்துக்கு முதல் காரணம். எனவேதான் இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்கிறார். பார்வை இருதயத்தின் கற்பனைகளை தூண்டிவிடுகிறது. இருதய சுத்தத்தை இயேசு விரும்புகிறார். இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. பார்வையானது இருதயம், சரீரம் இரண்டையும் மாசுபடுத்திவிடும். ஆகையால் முன்னதாகவே இந்த பாவத்தை விட்டு விலகிவிடும்படியாக பார்வையையே தவிர்த்துவிட வேண்டும். விபச்சாரம் பார்வை மூலம்தான் முளைவிடும். யோசேப்பு செய்ததுதான் சரி. அவ்விடத்தை விட்டு ஓடினான். இத்தகைய இச்சைக்கு ஆளானவர்கள் அவசியமானால் தம் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக தம் வசிப்பிடத்தையோ தொழில் சூழலையோ கூட மாற்றிக்கொள்வது நல்லது. எப்படியாவது முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும், பார்த்தால் என்ன, பேசினால் என்ன என்று விஷ பரீட்சைக்குள் இறங்கக்கூடாது. ஆவியானவரின் ஒத்தாசையுடன் தன்னை சுத்திகரிக்கவும் பாதுகாக்கவும் தீவிரமாய் இருக்க வேண்டும். விபச்சாரத்தை குறித்து இயேசு பேசும்போது, கண்ணோ கையோ உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை அகற்றிவிடு, நீ ஊனனாய் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டால் நரகத்துக்கு போக வேண்டியதாகும் என்று இப்பாவத்தின் அகோரத்தை நமக்கு அவர் உணர்த்துகிறார். இச்சையை குறித்து எச்சரிக்கையாயிரு. இச்சையை குறித்து எச்சரிக்கையாயிரு. தீர்மானம்: என் பார்வையையும் எண்ணத்தையும் கிறிஸ்துவின் உதவியோடு கட்டுப்படுத்துவேன்.